ரைட். இன்றைக்கு நாங்கள் இரசாயன சூத்திரத்துக்கு கீழே வந்திக்கிறோம். இந்த இரசாயன சூத்திரத்தில் ரெண்டு வகை. இந்த இரசாயன சூத்திரத்தில் ரெண்டு வகை. முதலாவது வகை மூலக்கூற்று சூத்திரம். மூலக்கூற்று சூத்திரம் முதலாவது வகை மூலக்கூற்று சூத்திரம். ரெண்டாவது வகை அனுபவ சூத்திரம். அனுபவ சூத்திரம். சரியா? அப்போ இரசாயன சூத்திரத்தில் ரெண்டு வகை இருக்குது. முதலாவது வகை மூலக்கூற்று சூத்திரம், ரெண்டாவது வகை அனுபவ சூத்திரம். சரியா? இதில் மெயினாக இது ரெண்டே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போம். இந்த மூலக்கூற்று சூத்திரம் அப்படின்னா இயற்கையில் ஒரு சேர்வை காணப்படுதுன்னு வைங்க. இயற்கையில் ஒரு சேர்வை காணப்படுதுன்னு வைங்க. அந்த சேர்வை இயற்கையில் எப்படி இருக்குதோ அதில் உள்ள அணுக்களை திருத்தமாக கொண்டுள்ள சூத்திரம் தான் மூலக்கூற்று சூத்திரம். ஒரு சேர்வை இயற்கையில் ஒரு மாதிரி காணப்படும். அதில் உள்ள அணுக்களை அச்சொட்டா அப்படி திருத்தமாக கொண்டுள்ள சூத்திரம். அச்சொட்டா இயற்கையில் உள்ள மாதிரியே திருத்தமாக கொண்டுள்ள சூத்திரத்தை நாங்கள் சொல்லுவோம் மூலக்கூற்று சூத்திரம். அதுக்கு உதாரணமாக C6H12O6 குளுக்கோஸ் இப்படி தான் 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜனை கொண்டி. சரி, இதில் எந்த மாற்றமும் நாங்கள் செய்யலை. இதை தான் நாங்கள் மூலக்கூற்று சூத்திரம்னு சொல்லுவோம். இப்போ மெத்தனால் எடுத்துக்கோங்க. CH3OH இது மெத்தனால். மெத்தனால் எடுத்துக்கோங்க. HCHO. சரியா? இந்த மாதிரி எப்படி திருத்தமாக இயற்கையில் காணப்படுதோ அது அச்சொட்டா அப்படி கொண்டுள்ள சேர்வை, அந்த சூத்திரத்தை நாங்கள் சொல்கிறோம். அச்சொட்டா அப்படி கொண்டுள்ள சூத்திரத்தை நாங்கள் சொல்கிறது மூலக்கூற்று சூத்திரம். சரியா? இப்போ நாங்கள் அனுபவ சூத்திரத்துக்கு வரோம். இந்த அனுபவ சூத்திரம்னு சொல்கிறது இந்த மூலக்கூற்று சூத்திரத்திட எளிய வடிவம். இந்த மூலக்கூற்று சூத்திரத்திட எளிய வடிவம் தான் அனுபவ சூத்திரமாக. உங்களுக்கு ஷார்ட்டாக விளங்கிக்கோங்க. மூலக்கூற்று சூத்திரத்திட எளிய வடிவம். சரி, எவ்வளோ மேக்சிமம் ஷார்ட்டாக கேளுமோ அப்படி வர்றது தான் அனுபவ சூத்திரம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல C6H12O6ன்னு சொல்கிறது குளுக்கோஸ்ட மூலக்கூற்று சூத்திரம். சரி, மூலக்கூற்று சூத்திரத்தை எடுத்துக்கிறேன். இந்த மூலக்கூற்று சூத்திரத்திட எளிய விகிதம் தான் அனுபவ சூத்திரம். இதை நாங்கள் எப்படி சுருக்கலாம் பாருங்க. 6 ஹைட்ரஜன் நிற்குது, 6 கார்பன் நிற்குது, 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன். இப்போ இதை எப்படி ஷார்ட் பண்ணலாம்? எல்லாத்தையுமே 6ஆல் சுருக்குனா CH2O. சரி, அனுபவ சூத்திரம்னு சொல்றது மூலக்கூற்று சூத்திரத்திட எளிய வடிவம். பாருங்க, இது எளிமையான வடிவமாக இது. உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்குவோம். இதான் இந்த ஃபார்மால்டிஹைட் இயற்கையில் காணப்படுற அணுக்கள் இப்படி தான் காணப்படும். இதை நாங்கள் எப்படி எழுதிய வடிவமாக எடுத்துறது? இதை நாங்கள் CH2 சொல்லலாம் தானே. கார்பன் 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் CH2. இதை நாங்கள் இன்னும் எளிமையாக சொல்லலுமா? இன்னும் எளிமையாக சொல்லலாம். இதை தான் நாங்கள் எளிமையாக சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்மால்டிஹைட் அல்லது மெத்தனால்னு சொல்லுவாங்க. இதை நாங்கள் மெத்தனால்னு சொல்லுவோம். நாங்கள் எப்படி பேர் வைக்கிறதுன்னு பார்ப்போம். மெத்தனால். இந்த மெத்தனால்ட மூலக்கூற்று சூத்திரமும் அனுபவ சூத்திரமும் ஒரே மாதிரி வரும். சரியா? இதுக்கு மேலே இதை ஷார்ட்டாக இல்லாதே. ஸோ இந்த மாதிரி வரப்போகுது. சரி, இதை நீங்கள் விளங்கிக்கோங்க. மூலக்கூற்று சூத்திரம்டா இயற்கையில் ஒரு சேர்வை எப்படி காணப்படுதோ அதில் அணுக்களை திருத்தமாக எப்படி கொண்டிக்குதோ அதே மாதிரி எழுதுறது தான் மூலக்கூற்று சூத்திரம். அனுபவ சூத்திரம்டா இயற்கையில் காணப்படுற சேர்வை வச்சு எழுதுறது மூலக்கூற்று சூத்திரம். அந்த மூலக்கூற்று சூத்திரத்திட எளிய வடிவம் தான் அனுபவ சூத்திரம். சரி, எவ்வளோ ஷார்ட்டாக எங்களுக்கு எழுதலுமோ அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறது தான் அனுபவ சூத்திரம். சரியா? இதுக்கு நான் உதாரணம் தந்திக்கிறேன், அது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். சரியா? இன்னும் நாங்கள் ஒரு சார்ட் மூலமாக பார்ப்போம். ஒரு சார்ட் மூலமாக ஷார்ட்டாக பார்த்துட்டு போவோம். சரியா? ரைட். இந்த இடத்துல நான் ஒரு சேர்வையை தரேன். சரியா? சேர்வைகளை தரேன். சேர்வைகளோட பேர். இந்த இடத்துல மூலக்கூற்று சூத்திரம். இந்த இடத்துல மூலக்கூற்று சூத்திரம். இந்த இடத்துல அனுபவ சூத்திரம். சரியா? இது எப்படி மாறுதுன்னு நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்துட்டு போவோம். நீரை தான் நீர். முதலாவது நீரை பார்ப்போம். அடுத்தது ஐதரசன் பரவொட்சைட். சரியா? ரைட். அடுத்த உதாரணம் குளுக்கோஸ்.
குளுக்கோஸ்ட மூலக்கூற்று சூத்திரம் எப்படி வருது, அனுபவ சூத்திரம் எப்படி வருது. அடுத்தது எத்தனோல். சரியா? உதாரணத்துக்கு இந்த நாளையை நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். இப்போ நீர்ட மூலக்கூற்று சூத்திரம் உங்களுக்கு தெரியும். இயற்கையில் நீர் எப்படி இருக்கும்? H2O ஃபார்மட்டில். இப்போ இதை நாங்கள் எளிய விகிதமாக எழுதுறது அனுபவ சூத்திரம். இதை பாருங்கள், இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண இயலாது, இதை இன்னும் எளிமையாக எழுத இயலாது. ஸோ நீரிட மூலக்கூற்று சூத்திரமும் அனுபவ சூத்திரமும் ஒன்று. இந்த இடத்துல ஐதரசன் பரவோட்சைட் H2O2 வரும், ஹைட்ரஜன் பரவோட்சைட். இந்த ஐதரசன் பரவோட்சைட்டை எங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக எழுதலாமான்னு பாருங்க. 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஷார்ட்டாக எழுதலாம், HO எழுதலாம். இந்த HO சொல்றது தான் இந்த ஐதரசன் பரவோட்சைட் அனுபவ சூத்திரம். குளுக்கோஸ் எப்படி இயற்கையில் காணப்படும்? C6H12O6 ஃபார்மட்டில் இந்த குளுக்கோஸ் காணப்படும். இந்த குளுக்கோஸ் எப்படி எளிமையாக எழுதுறது? CH2O நாங்கள் ஷார்ட்டாக எழுதுவோம். சரியா? எத்தனால் எப்படி இருக்கும்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மட்டில் நான் எழுதுகிறேன். CH3CH2OH எத்தனால். சரியா? இதில் எத்தனை கார்பன் நிற்குது? 2 கார்பன். எத்தனை ஹைட்ரஜன் நிற்குது? 3 5 6 ஹைட்ரஜன் 6. சரியா? இங்கே 5 1 6. ஆக்சிஜன் 1. ஸோ இதை இன்னும் எங்களுக்கு ஷார்ட்டாக எழுதலாமா? இது மூலக்கூற்று சூத்திரம். அனுபவ சூத்திரத்துக்கு எங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக எழுதலாமா? ஏழாது. ஸோ C2H6O. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு மூலக்கூற்று சூத்திரமும் அனுபவ சூத்திரமும் எழுத தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் விளங்கிக்கோ. சரியா? ரைட். இந்த 2 நோட்டையும் பாருங்கள். இந்த 2 நோட்டும் முக்கியம். முதலாவது நோட்டை பாருங்கள். வேறுபட்ட இரு சேர்வைகளில் ஒரே மூலக்கூற்று சூத்திரம் காணப்படாது. சரி, அவங்க சொல்கிறாங்க வேறுபட்ட 2 சேர்வையில் ஒரே மூலக்கூற்று சூத்திரம் காணப்படாதாம், ஆனால் ஒரே அனுபவ சூத்திரம் காணப்படும். சரியா? 2 சேர்வை இருந்தால் அந்த 2 சேர்வைக்கும் 2 வெவ்வேறு மூலக்கூற்று சூத்திரம் ஈக்குமா, ஆனால் ஒரே அனுபவ சூத்திரம் ஈக்க இயலுமா. சரியா? ஈக்காமல் ஈக்கலாம், ஈக்கவும் இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த நோட்டை பாருங்கள். இதுக்கு நான் 2 உதாரணம் எடுக்கிறேன். முதலாவது உதாரணம் குளுக்கோஸ். அடுத்தது மெத்தனால். சரி, இந்த 2 உதாரணத்தையும் எடுக்க. இந்த 2 உதாரணத்துக்கும் உள்ள மூலக்கூற்று சூத்திரத்தை நான் முதலாவது எழுது. சரியா? 2 மூலக்கூற்று சூத்திரத்தை பாருங்க. இந்த குளுக்கோஸ்ட மூலக்கூற்று சூத்திரம் வரும் C6H12O6. இதுதான் குளுக்கோஸ்ட மூலக்கூற்று சூத்திரம். இந்த மெத்தனால்ட மூலக்கூற்று சூத்திரம் CH2O. ஏன்னா ஃபார்மால்டிஹைட் HCH இதை நாங்கள் CH2O எழுதுவோம். சரியா? ரைட். இப்போ இது 2டையும் எளிய விகிதம் தான் அனுபவ சூத்திரம். நான் அனுபவ சூத்திரத்தை ரெட் கலரில் காட்டுறேன். சரியா? ரைட். இதை எப்படி நாங்கள் எளிய விகிதமாக எழுதலாம்? 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன். ஸோ இதை நாங்கள் CH2O எழுதலாம், 6ஆல் பிரிச்சு. இதை பாருங்கள், இதை நாங்கள் இன்னும் எளிய விகிதமாக எழுத இயலாது. ஸோ இதை CH2O தான் எங்களுக்கு எழுதும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, மூலக்கூற்று சூத்திரம் 2 வெவ்வேறு சேர்வைகளுக்கு வெவ்வேறாக அமையும். ஆனால் இந்த இடத்துல அனுபவ சூத்திரத்தை பாருங்க, குளுக்கோஸுக்கும் CH2O தான், இந்த மெத்தனாலுக்கும் CH2O தான். ஸோ அனுபவ சூத்திரம் ஒரே மாதிரி அமைது 2 வெவ்வேறு சேர்வைகளுக்கு, ஆனால் மூலக்கூற்று சூத்திரம் வேற மாதிரி தான் அமைது. இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு MCQவில் கூற்றுக்கேள்வியில் போட்டு கூட கேட்கலாம். ஸோ தெளிவாக விளங்கி வச்சுக்கும். சரியா? இந்த 2வது நோட்டை பாருங்க. சேர்வை ஒன்றில் மூலக்கூற்று சூத்திரத்தில் குறித்த மூலகத்தின் திணிவு பின்னம். சரியா? சேர்வை ஒன்றிக்குது, அந்த சேர்வையில் மூலக்கூற்று சூத்திரம் ஒன்றிக்குதான், அதில் ஒரு குறிப்பிட்ட மூலகத்தில் திணிவு பின்னம் அல்லது திணிவு சதவீதம். சரியா? திணிவு பின்னமோ திணிவு சதவீதம் ஒரே மாதிரி தானே. திணிவு பின்னத்திட 100% தான் திணிவு சதவீதம். ஸோ 2ஐயும் நாங்கள் ஒன்றா பார்க்கலாம். அதே சேர்வையில் அனுபவ சூத்திரத்தில் குறித்த மூலகத்திட திணிவு பின்னமும் சமனாகும். சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்க தெரியல. ஒரு சேர்வை இதுன்னு வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு குளுக்கோஸ் எடுத்துக்கொள்கிறேன். சரியா? குளுக்கோஸை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த குளுக்கோஸில் எங்களுக்கு தெரியும் மூலக்கூற்று சூத்திரம், அடுத்தது அனுபவ சூத்திரம். நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். இந்த மூலக்கூற்று சூத்திரம் எப்படி வரும்? C6H12O6. இதுதான் மூலக்கூற்று சூத்திரம். அனுபவ சூத்திரம் எப்படி வரும்? CH2O. சரியா? இதுதான் அனுபவ சூத்திரம். இது மூலக்கூற்று சூத்திரம், இது அனுபவ சூத்திரம். இந்த மூலக்கூற்று சூத்திரத்தில்
இப்போ உதாரணத்துக்கு நான் கார்பன் சொல்கிறேன். இந்த கார்பன்ட திணிவு சதவீதமும் இந்த அனுபவ சூத்திரத்தில் உள்ள இந்த கார்பன்ட திணிவு சதவீதமும் சமனாக காணப்படும் சொல்கிறேன். சரியா? அது எப்படின்னு பார்ப்போம். முதலாவது இதில் கார்பன்ட திணிவு சதவீதத்தை அல்லது திணிவு பின்னத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த சேர்வையிட மூலக்கூற்று திணிவு, இந்த சேர்வையிட ஒரு மூல்ட திணிவு, ஒரு மூல் குளுக்கோஸ்ட திணிவு 180 கிராம். ஒரு மூல் குளுக்கோஸ்ட திணிவு 180 கிராம். அதில் ஒரு மூலில் 6 மூல் கார்பனிக்கும். ஸோ 6 மூல் கார்பன்ட திணிவை பார்க்கணும். சரியா? ஒரு மூலில் 6 மூல், ஒரு மூல் குளுக்கோஸில் 6 மூல் கார்பனிக்கும். ஒரு மூல் கார்பன்ட திணிவு 12 கிராம். சரி, அதன மூலர் திணிவு, ஒரு மூல் கார்பன்ட திணிவு இந்த இடத்துல எழுதுகிறோம் பாருங்க. ஒரு மூல் கார்பன்ட திணிவு 12 கிராம். ஸோ 6 மூல் கார்பன்ட திணிவை நாங்கள் 72 கிராம் எடுக்கணும். ஸோ 180 கிராமில் 72 கிராம் தான் இந்த கார்பன்ட திணிவு பின்னம். இப்போ நாங்கள் அனுபவ சூத்திரத்தில் உள்ள கார்பன்ட திணிவு பின்னத்தை பார்ப்போம். இந்த ஒரு மூல் சேர்வையிட திணிவை பாருங்க, 12, 14, 14, 16, 30. ஸோ ஒரு மூல் குளுக்கோஸ்ட அனுபவ சூத்திரத்தில் உள்ள திணிவு 30 கிராம். இந்த 30 கிராமில் இந்த ஒரு மூல் சேர்வையில் ஒரு மூல் கார்பனிக்குது. ஸோ 12 கிராம். இப்போ உங்களுக்கு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். இதை 6ஆல் சுருக்குனீங்களாக்கும் 12, இதையும் 6ஆல் சுருக்குனீங்களாக்கும் 30. சரியா? இதையும் கிராம் வெட்டினா 12 கீழ் 30. ஸோ பாருங்கள், இதில் இன்னும் ஷார்ட் பண்ணலாம். சரியா? இன்னும் ஷார்ட் பண்ணலாம். 6ஆல் சுருக்குனா 2 கீழே 5. 6ஆல் சுருக்குனா 2 கீழே 5. சரியா? ரைட். அப்போ பாருங்கள், இந்த திணிவு பின்னம் பாருங்கள், மூலக்கூற்று சூத்திரத்தில் கார்பன்ட திணிவு பின்னம் 2 கீழே 5. அனுபவ சூத்திரம் குளுக்கோஸ்ட கார்பன்ட திணிவு பின்னம் 2 கீழே 5. இதை தான் சொல்கிறான். ஒரு மூலக்கூற்று சூத்திரமாக இருந்தாலும் சரி, அனுபவ சூத்திரம் ஒரே சேர்வையிட அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட மூலகத்திலே திணிவு பின்னம் 2லையுமே சமனாக காணப்படும் சொல்கிறான். இதை நாங்கள் சமனாக உதாண்டு நிறுவி வச்சுக்கோம். சரியா? இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக்கோ. இந்த நோட்டை பாருங்க. இந்த நோட்டில் சொல்கிறாங்க, குறித்த சேர்வையில் மூலக்கூற்று சூத்திர திணிவிற்கும் அனுபவ சூத்திர திணிவுக்கும் இடையிலான விகிதம் ஒரு முழு எண்ணாக அமையும். சரி, இந்த இடத்துல மேலே உள்ளது மூலக்கூற்று சூத்திர திணிவு. சரியா? மூலக்கூற்று சூத்திர திணிவு. சரியா? கீழே உள்ளது அனுபவ சூத்திர திணிவு. இதில் சொல்றாங்க, இந்த மூலக்கூற்று சூத்திர திணிவுக்கும் அனுபவ சூத்திர திணிவுக்கும் இடையில பிரிச்சா வர இந்த நம்பருக்கு தானே, இந்த நம்பர் ஒரு முழு எண்ணாம். சரியா? மூலக்கூற்று சூத்திர திணிவுக்கும் அனுபவ சூத்திர திணிவுக்கும் இடைப்பட்ட விகிதத்தில் வரக்கூடிய நம்பர் ஒரு முழு எண்ணாக அமையும். நான் எங்களோட உதாரணமாக குளுக்கோஸாக எடுக்கு. சரியா? உதாரணமாக குளுக்கோஸ் எடுத்துக்கொள்ளும். இந்த குளுக்கோஸ்ல மூலக்கூற்று சூத்திரம் C6H12O6. இதுதான் மூலக்கூற்று சூத்திரம். இதில் அனுபவ சூத்திரம் CH2O தான் அனுபவ சூத்திரம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மூலக்கூற்று சூத்திர திணிவை கணிங்க. சரியா? 12 தர 6 ப்ளஸ் 1 தர 12 ப்ளஸ் 16 தர 6. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 72 இங்கே 12 96, மொத்தமாக 180 கிராம் மூல் -1 வரும். சரியா? ஒரு மூல் சேர்வையிட. ஸோ மூலக்கூற்று சூத்திர திணிவு தான் கேட்டிக்கிறாங்க. ஒரு மூல் சேர்வைனா நான் மூல் -1 போடுறேன். ஸோ திணிவு ஒரு மூல் சேர்வைக்கு 180 கிராம். சரியா? இந்த அனுபவ சூத்திர திணிவை காணுங்க. கார்பனுக்கு 12 தர 1 ப்ளஸ் ஹைட்ரஜன் 1 தர 2 ப்ளஸ் ஆக்சிஜன் 16 தர 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 12 2 16 30 கிராம். ஒரு மூலில் 30 கிராம் காணும். சரியா?
அப்போ மூலக்கூற்று சூத்திர திணிவையும் கண்டுட்டீங்க, அனுபவ சூத்திர திணிவையும் கண்டுட்டீங்க. மூலக்கூற்று சூத்திர திணிவம் இந்த மூலக்கூற்று சூத்திர திணிவு இந்த இடத்துல 180 கிராம், அனுபவ சூத்திர திணிவு 30 கிராம். இதை சுருக்குங்க, 6ன்னு வரும். அதான் அவங்க சொல்றாங்க மூலக்கூற்று சூத்திர திணிவுக்கும் அனுபவ சூத்திர திணிவுக்கும் இடைப்பட்ட விகிதம் ஒரு முழு எண்ணெய் தரும். இந்த இடத்துல முழு எண் தான் வந்து. சரியா? உங்களுக்கு டவுட் ஆயிருந்தா இன்னொரு உதாரணம் பார்ப்போம். சரியா? ரைட். H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு மூலக்கூற்று சூத்திரம் இதாக அமையும், அனுபவ சூத்திரம் HO ஆக அமையும். சரியா? இது எளிய விகிதம் தான கொடுக்கணும். இந்த இடத்துல மூலக்கூற்று சூத்திர திணிவை பாருங்க, 2 32 34 கிராம் மூலக்கூற்று சூத்திர திணிவு. அனுபவ சூத்திர திணிவு 17 கிராம், 1 16 17 கிராம். ஸோ மூலக்கூற்று சூத்திர திணிவுக்கும் அனுபவ சூத்திர திணிவுக்கும் இடைப்பட்ட விகிதம் 34 கிராம், கீழே 17 கிராம், சுருக்குங்க 2 வரும். இடைப்பட்ட நம்பர் ஒரு மூலை. சரி, இதைத்தான் இந்த நோட்டில் சொல்லிக்கிறாங்க. இதை விளையக்கும் அவனிங்க இரசாயன சூத்திரம் துணீர முறை. சரி, இதில் இரசாயன சூத்திரத்தில் அனுபவ சூத்திரத்தை எடுக்க போகிறோம். இந்த அனுபவ சூத்திரத்தை முதலாவது எடுத்து அதன் மூலமாக மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு போகிறது தான் உங்களோட கேள்வியில் பெரும்பாலும் எதிர்பார்க்குறது. சரி, அதில் ஒவ்வொரு டைப்பாக கேள்விகள் வரும், அதை நாங்கள் பார்ப்போம். சரியா? இங்கே இரசாயன சூத்திரம் துணிகிறதுக்கு இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? ரைட். இதில் முதலாவது முறை சேர்வையில் உள்ள மூலகங்களின் திணிவு சதவீதத்தை எழுதுதல். சரியா? ஒரு சேர்வை தருவாங்க, அந்த சேர்வையில் குறிப்பிட்ட மூலகங்கள் இத்தனை திணிவு சதவீதத்தில் இருக்குதுன்னு உங்களோட கேள்வியில் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த மென்ஷன் பண்ண திணிவு சதவீதத்தை எழுதி அது 100க்கு எத்தனை வீதம் டிகிரி தான் திணிவு சதவீதம். இதில் 100 கிராமோ நீங்கள் எடுக்கிறத பொறுத்து, நான் 100 கிராம் எடுத்தால் அந்த 100 கிராமில் எத்தனை கிராம் திணிவு இருக்குதுன்னு திணிவு சதவீதத்தை அடிப்படையாக கொண்டு திணிவு ரேஷியோவை எடுத்துவீங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் ரெண்டாவது சாரண திணிவு அல்லது மூலர் திணிவினால் பிரித்து அணுவின் மூல் விகிதம் பெற. திணிவு எடுத்துட்டீங்க, திணிவை மூலர் திணிவு அல்லது சாரண திணிவு. சரியா? மூலர் திணிவு தான் நாங்கள் மெயினாக பார்ப்போம். இந்த மூலர் திணிவால பிரிங்க, மூலர் திணிவால பிரித்து என்ன வரும்? திணிவை மூலர் திணிவால பிரித்து அவங்களுக்கு தெரியும் மூல் வரும். ஸோ திணிவை மூலர் திணிவால பிரித்து மூல் ரேஷியோவை எடுக்கும். சரியா? ஆரம்பத்தில் திணிவு எடுத்தீங்க, அதுக்கப்புறம் மூல் ரேஷியோவை எடுத்துட்டீங்க. இந்த மூல் ரேஷியோ ஒவ்வொரு மூலகத்துக்கு ஒவ்வொரு பெருமானம் வரும். ஸோ அந்த மூல் ரேஷியோவை எடுத்துட்டு அந்த மூல் ரேஷியோவில் சின்ன மூல் ஈக்குதானே, உதாரணத்துக்கு 4 5 2 6 நீக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சின்ன மூல் ரேஷியோ 2, எல்லாத்தையுமே 2ஆல் பிரிப்போம். பிரித்தா ஒரு பெருமானம் வரும் தானே, அந்த பெருமானத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் எளிய மூல் விகிதம். ஸோ அந்த எளிய மூல் விகிதத்தை நாங்கள் எடுப்போம். சரியா? ஒவ்வொரு மூலகங்களும் ஒவ்வொரு மூலில் காணப்படும், அதில் மிகச்சிறிய மூலால் பிரித்து எளிய மூல் ரேஷியோவை காணும். இந்த எளிய மூல் ரேஷியோ பெறுற சந்தர்ப்பத்தில் முழு எண்ணில் வராட்டி இந்த மாதிரி ஈக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஈக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும் நீங்கள் 4ஆல் பெருக்குவீங்க. 0.25 0.75 இருந்தால் 4ஆல் பெருக்கி முழு எண்ணாக மாற்றுவீங்க. 0.33 0.66 இருந்தால் இது ரெண்டையும் நீங்கள் 3ஆல் பெருக்கி முழு எண்ணாக மாற்றுவீங்க. 0.5 இருந்தால் அதை நீங்கள் 2ஆல் பெருக்கி முழு எண்ணாக மாற்றுவீங்க. 0.25 0.75 இருந்தால் 4ஆல் பெருக்கி முழு எண்ணாக மாற்றுவீங்க. 0.33 0.66 இருந்தால் 3ஆல் பெருக்கி முழு எண்ணாக மாற்றுவீங்க. 0.5 இருந்தால் 2ஆல் பெருப்பீங்க. இந்த மாதிரி பெருக்கி வார மூல் விகிதம் ஈத்தனை அந்த மூல் விகிதம் ஒரு முழு எண்ணாக வரும். அதை நீங்கள் குறிப்பிட்ட மூலகத்துக்கு கீழே போட்டுக்கொள்வீங்க. சரி, இதில் எக்ஸ்னு ஒரு முழு எண் வந்தால் எக்ஸ்னு காபனை கீழே போடுவீங்க. ஹைட்ரஜனுக்கு ஒய், இதுக்கு Z. சரியா? பெருமானம் தர இல்லை, என்ன பெருமானம் வருதோ நான் இந்த இடத்துல இங்கிலீஷ் லெட்டர்ஸில் காட்டுறேன். உங்களுக்கு பெருமானம் வந்தால் நீங்கள் பெருமானத்தை போட்டு. சரி, இப்படி போட்டு நீங்கள் அனுபவ சூத்திரத்தை காணுவீங்க. சரியா? விளைஞ்சுதான் உங்களுக்கு. அப்போ முதலாவது சேர்வையில் உள்ள மூலகங்களோட திணிவு சதவீதத்தை வச்சு திணிவோட ரேஷியோவை எடுப்பீங்க. அதுக்கப்புறம் திணிவை மூலர் திணிவால் பிரித்து மூல் ரேஷியோ எடுப்பீங்க. அந்த மூல் ரேஷியோவில் மிகவும் சிறிய மூலால் பிரித்து, எல்லா மூலையும் மிகவும் சிறிய மூலால் பிரித்து எளிய மூல் ரேஷியோ எடுத்து அந்த சந்தர்ப்பத்தில் எளிய மூல் ரேஷியோலையும் தசமதானத்தில் காணப்படுற சந்தர்ப்பத்தில் மட்டும்
இந்த மாதிரி ஈக்கிற டைமில் மட்டும் நீங்கள் 4ஆல் 3ஆல் 2ஆல் பெருக்குவீங்க. சரியா? ரைட். அப்போ அண்ணளவா இப்படியெல்லாம் இருந்தால் உதாரணத்துக்கு நீங்கள் சுருக்கும்போது 1.9 இருந்தால் அது நீங்கள் அண்ணளவா 2 எடுப்பீங்க. சரியா? கேள்வி செய்யும்போது அதை பார்ப்போம். சரியா? ரைட். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கோங்க. இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் நீங்கள் இப்படி 4ஆல் பெருக்கணும். இங்கே 3ஆல் பெருக்குவீங்க, இங்கே 2ஆல் பெருக்குவீங்க. இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வார முழு எண்ணிக்கை தானே, அதை உரிய மூலகத்துக்கு கீழே இப்படி எழுதி அனுபவ சூத்திரம் எழுதுவோம். சரியா? அனுபவ சூத்திரம் துணிகிற முறை உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்குவோம். ரைட். கவனிங்க, இங்கே மெயினாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது அனுபவ சூத்திரத்துக்கும் மூலக்கூற்று சூத்திரத்துக்கும் இடையிலான தொடர்பு. இப்போ அனுபவ சூத்திரம், சரியா? அனுபவ சூத்திரம். இந்த அனுபவ சூத்திரத்தை இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கொள்கிறேன். இந்த மூலக்கூற்று சூத்திரம் அது எப்படி வரும்னு பார்ப்போம். மூலக்கூற்று சூத்திரம், சரியா? ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு. என்னன்னு சொல்கிறது அந்த முழு எண் மேலே வாருது. மூலக்கூற்று சூத்திர திணிவு கீழே அனுபவ சூத்திர திணிவு. மூலக்கூற்று சூத்திர திணிவுக்கும் அனுபவ சூத்திர திணிவுக்கும் இடையிலான விகிதம் ஒரு முழு எண்டு நாங்கள் ஏற்கனவே படித்தோம். இந்த அடிப்படையில் மூலக்கூற்று சூத்திர திணிவுன்னு சொல்கிறது எண்தர அனுபவ சூத்திர திணிவு. ஸோ இதில் இருந்து மூலக்கூற்று சூத்திரத்தை நாங்கள் எக்ஸிட எண்ணாம் மடங்குன்னு சொல்லுவோம். எக்ஸை எண்ணால் பெருக்கிறது மூலக்கூற்று சூத்திரம். எக்ஸ்னு சொல்கிறது அனுபவ சூத்திரம். இந்த அனுபவ சூத்திரத்தை எண்ணால் பெருக்கிறது மூலக்கூற்று சூத்திரமாய். சரியா? இப்போ அனுபவ சூத்திரத்திட மடங்கு தானே மூலக்கூற்று சூத்திரம். எங்களுக்கு தெரியும் மூலக்கூற்று சூத்திரத்திட எளிய விகிதம் தான் அனுபவ சூத்திரம். ஸோ அனுபவ சூத்திரத்திட எண் மடங்கு மூலக்கூற்று சூத்திரமாய்க்கும். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கோங்க. இதுக்கு போகிற வார கேள்விகளில் நாங்கள் இதை டீப்பாக பார்ப்போம்.